குட்டீஸ், அம்மா பேசுகிறம்மா. ஆட்டு மூளையில் பொடி மாஸ் மாதிரி செய்யலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், சோம்பு, உளுந்துமா போட்டுங்கம்மா. போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் நல்லா ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணிங்கடா. ஒரு பூண்டு போட்டுங்கம்மா, பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுங்கடா. இஞ்சி துருவலும் போட்டுங்கடாம்மா. போட்டு நல்லா வதக்கிடுங்கடா. வதங்கின உடனே கொஞ்சமாக மல்லித்தழையை கறிவேப்பிலை போட்டுங்கடா. போட்டு அது நல்லா வதங்கட்டும். செவந்த பிறகு அப்புறம் அந்த மூளையை போட்டுருங்கம்மா. கொஞ்சமாக உப்பு போட்டுங்கம்மா, தேவைக்கேற்ற மாதிரி. அப்புறமா மிளகாத்தூள் போட்டுங்கம்மா. இது நல்லா வதங்கும் போதே வதக்கிடுங்கம்மா. அதுக்கப்புறமா ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு மெழுகு, சீரகம், சோம்புமா அந்த தண்ணியில் போட்டு கலக்குனா அந்த நல்லா டக்குன்னு கரைஞ்சிரும்மா. முட்டையில் ஊற்றிட்டு பிறகு அந்த பொடியெலாம் போட்டால் கட்டி கட்டி ஆகிடும்மா. அதுக்கு தாம்மா தண்ணி ஊற்றி அதை கரைச்சிடுறது. அது கொஞ்சம் 2-3 முட்டை கூட போட்டுக்கலாம்டா. நான் ஒரே ஒரு முட்டை போட்டிருக்கேன்டா. இது கூட முருங்கைக்கீரை போட்டால் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுடா. முருங்கைக்கீரையும் போட்டுக்கலாம். மல்லித்தழையை போட்டிருக்கிறேன் நான். முருங்கைக்கீரை இருந்தால் முருங்கைக்கீரை போட்டுங்கடா. நம்மக்கிட்ட நீங்கள் முருங்கைக்கீரை இல்லைடா. முருங்கைக்கீரை போட்டு செஞ்சால் சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. நிறைய பேர் தலைக்கறி எடுத்துன்னு வரும்போதே மூளை இது நேற்றுக்கு அப்படின்னு கசாப்லேயே வேணான்ட்டு கூட வந்துடுவாங்களாம். அது மாதிரி பட்டு வேணான்னு சொல்லாதீங்கம்மா. இது வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து இது கூட முட்டை போட்டு முருங்கைக்கீரை போட்டு செஞ்சு கொடுங்கடா. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குண்டாம்மா. உடம்புக்கும் நல்லதுடாம்மா. பெரியவங்கலேருந்து குழந்தைங்களுக்கு வரையும் எல்லாருக்கும் பிடிக்கும்மா. இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கடா. இதுதாம்மா அம்மாவோட டிப்ஸுடாம்மா.